ரூபாய் நோட்டுகளை மறந்திடுங்கள். டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மாறுங்கள். கல்லூரி நேரம் முடிந்து விடுமுறை நேரம் ஆரம்பம். படிப்பு நேரத்தை முடித்து பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு துவங்குகிறது. இந்த கதை சாலை பயணத்தில் 4 நெருங்கிய நண்பர்களின் சாகசத்தை விவரிக்கிறது. ஸ்மார்ட் ராக்கி, கஞ்சன் பைந்தாங்கோலி கேபி, பைல்வான் பல்லு, செல்ஃபி கிங் சாமியோடையது. தில்லியிலிருந்து லேவுக்கு ஒரு சுவாரஸ்யமான பைக் சவாரியின் போது அவர்கள் செய்த தவறுகளை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கிண்டலிட்டு சில நேரங்களில் சண்டைகளில் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறு 4 நண்பர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் மற்றும் இந்த பயணத்தில் டிஜிட்டல் பணம் எவ்வாறு உதவுகின்றது என்று பார்ப்போம். டாக்கி, பணம் கவனமாக வைத்திருக்க வேண்டும், சரியா? இந்த பயணத்தின் முழு பணமும் அதிலே தான் உள்ளது. யோ ப்ரோ, கவலைப்படாத. பயணம் துவங்கியது. ஒரு மோட்டார் சைக்கிளில் பல்லு மற்றும் கேபி, மற்றொரு மோட்டார் சைக்கிளில் ராக்கி மற்றும் சாமி பயணித்தனர். இறுதியாக மணாலியை நெருங்கிக் கொண்டிருந்தனர். பெட்ரோல், உணவு, தண்ணீர் போன்றவற்றிற்கான வழிச்செலவுகளில் அவர்களது திரட்டப்பட்ட பணத்தில் சிறிது தீர்ந்துவிட்டது. சேகரித்த பணத்தை பராமரிக்கவும் வங்கி ஏடிஎம் கேணிகள் குறைந்து காணப்பட்டதாலும் மீதமுள்ள பணத்திற்கு கார்டு மூலம் பணம் செலுத்த முடிவு செய்தார்கள். எனக்கு பசிக்குது. ஆமாமா, பசிக்காரனுக்கு இதுதான் வேலை. டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு மூலமா பணம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்வீர்களா? இந்தாங்க. நான் உனது பயண நண்பன் தான், ஏன் என்னிடம் மறைக்கணும்? உங்ககிட்ட வீரம், ஸ்வாக், அப்புறம் செல்ஃபி எடுக்கும் கலை உள்ளது. ஆனா என்கிட்ட பின் உள்ளது. மதிப்புமிக்க பொருட்களை லாக்கரில் வைக்கும் போது சாவியை பத்திரமாக வைக்கிறீர்களா அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொடுக்கிறீர்களா? நிச்சயமா அதை பாதுகாப்பா வைத்திருப்போம். சரியா? கார்டு மூலம் பணம் செலுத்துவது பணமில்லா பணம் செலுத்துவதற்கான ஒரு வழியாகும். நீங்கள் கார்டை ஸ்வைப் செய்தவுடன் கார்டு இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிலிருந்து பணம் கழிக்கப்படும். உங்கள் கார்டின் பின்னை பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலம் வங்கி கணக்கில் உங்கள் பணத்தை பாதுகாக்கலாம். கார்டு மூலம் பணம் செலுத்திய பிறகு SMS விழிப்புட்டலை எப்போதும் கண்காணிக்க வேண்டும். சரியான தொகை குறைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். ஏன்? உங்கள் வங்கி கணக்கிலிருந்து சரியான தொகை குறைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த. ஐயோ, என் ஸ்லிங் பேக் பெல்ட் அறுந்துடுச்சு. சாமி, நான் பைக்கை ஓட்டும் போது பையப்பிடி கவனமாக இருங்கள், அதில் நமது பணம் உள்ளது. அட இல்ல, இந்த கவனக்குறைவான செல்ஃபி ராஜாவை எங்கள் பணத்தை கையாள விடாத. என் நட்சத்திர அதிர்வுகளால் பொறாமை கொள்ளாதே. ஹீரோனா, செல்ஃபி எடுக்க வேண்டியதுதான் பாஸ். சரி சரி நண்பர்களே, சாமி கவனமா பைய பிடித்துட்டு இரு. OMG, எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பணத்துக்கு முழு மதிப்பை கொடுத்த காட்சி. நண்பர்களே, சோர்வாக உணர்கிறேன். இன்று இனி ஓய்வெடுக்கலாமா? சாமி, ஸ்லிங் பேக்கு கொடு, பணம் செலுத்திட்டு கிளம்புவோம். சாமி பீதியில் உரைகிறார். அட, செல்ஃபி எடுக்கும்போது பை வாட்டர் ஃபால்லையே மறந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். செல்ஃபி எடுக்கும்போது பேக் போயிடுச்சு. என்ன, இந்த நாடக மன்னனிடம் பையை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிச்சேன்ல, இப்ப என்ன பண்றது? வேணும்னே செய்யல, மன்னிச்சிடுங்க. இப்ப 200 கிலோமீட்டர் திரும்பி போக முடியாது இல்லையா? சார், என்னுடைய பணம் ஏடிஎம் அருகில் உள்ளதா அல்லது உங்களுக்கு கார்டு மூலம் பணம் ஏற்கும் வசதி உள்ளதா? மைல் தூரத்திற்கு ஏடிஎம் அல்லது கார்டு மூலம் பணம் செலுத்தும் இயந்திரம் எதுவும் இல்லை. பணத்தை பயன்படுத்தி மட்டுமே பணம் செலுத்த வேண்டும். யூபிஐ பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த யூபிஐ அப்படிங்கிறது என்ன? யூபிஐ என்பது வங்கிகளுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளை வசதியாக்கும் புதிய ஆன்லைன் பேமெண்ட் முறையாகும். உங்கள் மொபைலின் உதவியுடன் நீங்கள் எளிதாக வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக பணத்தை அனுப்பலாம் அல்லது அதனை பெற முடியும். இதனுடைய லாபம் என்னன்னா, பணம் நேரடியாக வங்கி கணக்குக்கு வரும். ஏமாற்றும் வித்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
உண்மையில் நான் பணத்தை கையாளும் தொந்தரவிலிருந்து உங்களை பின்பற்றுகிறேன். யூபிஐ என்பது நம் கைகளில் ஒரு மந்திர விளக்கு போன்றது. ஆன்லைனில் பணம் செலுத்தப்பட்டு பணம் உங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செல்லும். இது 365 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு அமைப்பு. காய்கறி வியாபாரிகள், தெரு உணவு விற்பனையாளர்கள் மற்றும் வெற்றிலை விற்பனையாளர்கள் கூட யூபிஐ பயன்படுத்துகின்றனர். யூபிஐ மூலம் ₹1 முதல் ₹1,00,000 வரை பண பரிமாற்றம் செய்யலாம். ஆகா, அருமை. மொபைலில் யூபிஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி புரிந்து கொள்ள எனக்கு உதவுவீர்களா? கண்டிப்பா. உங்க மொபைலை என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. மிகவும் எளிதானது. நீங்கள் பீம் அல்லது வேறு ஏதேனும் யூபிஐ பயன்பாட்டை பதிவிறக்க வேண்டும். உங்கள் மொபைல் எண்ணுடன் உள்நுழைந்து அதை உங்கள் வங்கிக் கணக்கில் இணைக்க வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் போது நீங்கள் மொபைல் எண் மற்றும் தொகையை உள்ளிட வேண்டும். QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் நீங்கள் தொகையை உள்ளிடலாம். அது முடிந்ததும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் கவனமாக இருங்கள். யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் போது இந்த பாதுகாப்பு குறிப்புகளை நினைவில் கொள்ளுங்கள். பணம் செலுத்துவதற்கு உங்கள் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யலாம் அல்லது யூபிஐ ஐடியை உள்ளிடலாம். பணத்தை பெற யூபிஐயின் தேவையில்லை. பணம் செலுத்தும் முன் யூபிஐ ஐடியை பயன்படுத்தும் போது பெறுநரின் பெயரை எப்போதும் சரிபார்க்கவும். உங்கள் யூபிஐ பின்னை ஒருபோதும் யாருடனும் பகிர வேண்டாம். மேலும் விவரங்களுக்கு www.beamupi.org.in இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். யூபிஐ நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் என்னிடம் ஸ்மார்ட் போன் இல்லை. இதை என்னால் எப்படி செய்ய முடியும்? இந்திய அரசும் இந்த சூழலை நிவர்த்தி செய்துள்ளது. உங்கள் மொபைல் போனில் *99# டயல் செய்வதன் மூலம் நீங்கள் பரிவர்த்தனை செய்யலாம். இது உங்கள் மொபைல் திரையில் ஒரு ஊடாடும் மெனுவை காண்பிக்கும். இது பணம் செலுத்துதல், பணம் பெறுதல் அல்லது இருப்பை சரிபார்த்தல் ஆகியவற்றை தவிர பல சேவைகளை வழங்குகிறது. மேலும் தகவலுக்கு தயவு செய்து www.npci.org.in பார்வையிடவும். ஆனால் இது பாதுகாப்பானதா? நிச்சயமாக. நமது அனுமதி மற்றும் பின் இல்லாமல் பணம் செலுத்த முடியாது. மேலும் இது ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், நாங்கள் அனுப்பிய பணத்தின் உறுதிப்படுத்துதலை ஏற்கனவே பெற்றுள்ளோம். அதிர்ஷ்டவசமா யூபிஐ என்று எங்களை காப்பாற்றியது. கண்டிப்பா நாங்க காப்பாற்றப்பட்டுள்ளோம். எங்களிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவா? வாழ்க யூபிஐ. நீங்கள் இழந்த எங்களின் பணத்தை எளிதாக எங்களுக்கு அனுப்பலாம். என் நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே. இந்த ஒரு முறை மட்டும். இனிமேல் பண பரிவர்த்தனை இல்லை மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் மட்டும்தான். வாழ்க யூபிஐ. இப்போது பண பரிவர்த்தனை எளிதானது. வசதியுடன் ஒரு தொலைபேசி வழங்க முடியும். பணத்தை பாதுகாப்பதில் சிரமம் இல்லை. திரும்ப திரும்ப என்னும் வம்பு இல்லை. பண பரிவர்த்தனை பழமையானது. யூபிஐ சகாப்தத்தின் வருகையுடன்.